ஐயோ பாவிகளா! ஐயோ பச்சை பேர் நாசம் பண்றாங்களே! அட நாசமா போறீங்களா? அட நிறுத்துங்கடா! பாத்தீங்களா சென்டிமெண்ட்? பச்சை பிள்ளை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்த பயிரா அழிக்கிறீங்கடா பாவிகளா! பொன்ராசு, திங்கிற சோத்துல மண்ணலி போடுறியே, நீ நல்லா இருப்பியாடா பாவி? ஏன்பா மருது இப்ப வாயிலையும் வயிற்றுல அடிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் அப்பவே தெரிஞ்சிருக்கணும்ல. விளைஞ்ச நிலத்துல கால் வைக்கிறது நிறமாச கர்ப்பிணி மேல கை வைக்கிற மாதிரி எனக்கும் தெரியும். ஆனா நீங்க தான் கொடுத்த வாக்க மீறிட்டீங்களே, அதான் இப்படி. இதோ பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், சாயந்தரத்துக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து பத்திரத்தை பதிவு பண்ணிக்கணும். இல்ல நாளைக்கு இந்த மாதிரி நிறைய புல்டோசர் வரும். உங்க பிரச்சனைகளை சொல்ல வேண்டிய இடத்துல போய் சொல்லுங்க. அதை விட்டுட்டு நடு ரோட்ல இப்படி கலாட்டா பண்ணீங்க, நான் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. உங்க எல்லாருக்கும் இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். எல்லாரும் அமைதியா கலைஞ்சு போயிடுங்க. இல்ல இந்த பிரதாப் சந்திரன் வெறும் வார்த்தையோட நிக்க மாட்டான். காக்கா குருவியை சுடுற மாதிரி சுட்டு தள்ளிடுவேன். எழுந்து போறீங்களா இல்ல இங்கே பணமாக போறீங்களா? ஒன்றுபடுவோம், 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 போராடுவோம், போராடுவோம், ஒன்றுபடுவோம், 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 முறியடிப்போம், முறியடிப்போம், போராடுவோம், போராடுவோம், முறியடிப்போம், 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 ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். யாரு
காலேஜ்ல என் கூட படிச்சான்னு சொல்லுவேன். இளங்கோ பத்திரிகை நிருபரா இருக்கா. புல்டோசர் எல்லாம் வித்ரா பண்ண சொல்லுங்க. ராசா, இப்பதாப்பா உங்க அப்பா பேரை காப்பாத்திருக்க. நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் சார். தம்பி, வயசுல சின்னவனா இருந்தாலும் பெரிய காரியத்தை சாதிச்சுட்ட. நாங்க எல்லாரும் என்னைக்கும் உனக்கு துணை இருப்போம். வரோம் தம்பி. கேமரா கொடுங்க கொடுங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் நினைச்சா போலீஸ்காரன் கண்ணிலே மண்ணு தூவ முடியும். ஐ நோ மிஸ்டர் இளங்கோ. இந்த மாதிரி போலீஸ்காரங்க சரியா நடந்தாலும் சில நேரத்துல மேலதிக வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டியா இருக்குது. ஐ ஆம் சாரி. ஜீவா, What a shame. After all, a press reporter நம்ம சீட் பண்ணிட்டானையா? ஐஜி கூப்பிட்டு கேட்டா என் முகத்தை நான் எங்க வச்சுக்கிறது? மிஸ்டர் விஜய், வாட் ஹேப்பன் டு ஒரு போலீஸ் பிரைன்? என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது. அவரை வான் பண்ணி இம்மிடியா இங்க துரத்தணும். சாரி சார், பிரஸ்காரங்கிட்ட விளையாடினா இந்த விஷயத்தை இன்னும் பெருசு பண்ணிடுவாங்க. ஐ நோ வாட் டு டு. டு வாட் ஐ சே. ஹலோ சார். ஐ எம் இளங்கோ. எம்ஏ. என்ன ஈசம்? ஜேர்னலிசம். மக்கள் சக்தி ரிப்போர்ட்டர். இப்ப என்ன பேட்டி எடுக்க வந்திருக்க? மிஸ்டர், இங்க டேப் ரெக்கார்ட்ல யூஸ் பண்ண கூடாது. ஏய் விடுறா, அவன் கடமையா அவன் செய்யறான். நீ கேளுப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், 3 கேள்விதான் கேட்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் 3 கேள்விதானா? 2வது கேள்வியை கேளு. முதல் கேள்வியை தான் வேஸ்ட் பண்ணிட்ட. மிச்சம் இருக்க 2 உருப்படியா கேளு. உங்களுடைய சாராய ஃபேக்டரியால சுற்றுப்புற சூழல்லாம் பாதிக்கப்படும் பரவலா பேசிக்கிறாங்களே. யோ, என்னையா போல சுற்றுப்புறம் சூழல்? சிமெண்ட் ஃபேக்டரி கட்டினா கூட தான் நீ சொல்றதெல்லாம் ஆகும். அதுக்காக சிமெண்ட் தயாரிக்காம இருக்காங்களா இல்ல நாம தான் ஊடு கட்டாம இருக்கமா? தம்பி, டேப் சுத்துதா? நல்லா பாத்துக்க. இன்னொருத்தர கேட்டா சொல்ல மாட்டேன். உங்க சாராய ஃபேக்டரி எதிர்க்கிற ஜீவாக்கு பின்னால பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு பேசிக்கிறாங்களே. மக்கள் சக்தியா? யோ, மக்களுக்கு ஏரியா சக்தி? அவன் சக்தி இல்லாம சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட்டுட்டு அலையறான். நீ வேற. தம்பி, ஓட்டை இருக்கிறதுனால புல்லாங்கல் பீரங்கி ஆயிட முடியுமா? சார், கடைசியா ஒரு கேள்வி. தியாகி ராமசாமி முதலியாரோட மரணத்தை பத்தி. ஏண்டா, ஆளு வளர்ந்திருக்க அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு? 3 கேள்வி ஆயிடுச்சுல்ல. அவரு கடமையை செய்யறாரு, நீ உன் கடமையை செய்ய வேணாமா? சார், என்ன சார் இது? விட்றா. நான் பாட்டு கேட்டே இருக்கேன், நீ பாட்டு புறப்பட்டே இருக்க. என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. கேக்குறேன்ல. கழுத்து பிடிச்சு தள்ளிட்டான். இனிமே இந்த கழுத்தை எடுத்துருவோம் போல் இருக்கு. யார் அவன்? அந்த வேலைக்கும் புள்ள. ஜீவா, என்னால இந்த அடி உதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஆனா ஒண்ணு,
சாராய ஃபேக்டரி மேட்டரை பத்திரிகையில போட்டு கிளிகளின்னு கிளிக்க போறேன். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, வேற எந்த ஊர்லயும் அவன் சாராய ஃபேக்டரி கட்ட முடியாது. நம்பிக்கை வரல? இன்னும் 2 நாள்ல நம்ம பத்திரிகையில பாரு.